அனைவருக்கும் வணக்கம். நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் திமுக ஆட்சியில் எங்கே போகிறது தமிழகம், தாய் தமிழ்நாடு இன்றைக்கு தலைகுனிந்து நிற்கிறத என்கிற வேதனை தமிழ்நாட்டு மக்களிடத்தில் இன்றைக்கு நிறைந்திருப்பதை நாம் பார்க்கின்றோம். திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த காவலர்கள் இருவர் இளம்பெண் ஒருவரை பெற்ற தாயின் முன்பாக பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கிய சம்பவம் இந்தியாவையே பேர் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கின்றது. மக்களுக்கு அரணாக இருந்து அவர்களை காக்க வேண்டிய காவல்துறையினரே பெண்களுக்கு எதிரான குற்றச் செயல்களிலே ஈடுபடுவதோடு காவல்துறையில் பணிபுரியும் பெண்களுக்கும் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்படும் செய்திகள் வெளிவருகிற போது நம் நெஞ்சமெல்லாம் பதைக்கிறது, இதயம் சுக்குநூறாக நொறுங்கி நம் வேதனையின் உச்சத்திலே நாம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. இது தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு தீராத கவலையை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொன்னால் அதை யாரும் மறுக்க முடியாது. பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்ற செயல்களில் காவல்துறையினர் ஈடுபட்டால் இரட்டிப்பு தண்டனை அவர்களுக்கு வழங்கப்படும் என்று 2025 சட்டப்பேரவையிலே சட்டம் நிறைவேற்றி தமிழ்நாடு அரசு சட்டம் திருத்த கொண்டு வந்தது. ஆனால் பெண்களுக்கு எதிரான அநீதிகள் இந்த சட்ட திருத்தத்திற்கு பிறகும் தடுத்து நிறுத்தப்பட தவறியது இந்த அரசு. அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு ஏற்பட்ட அநீதி இன்று திருவண்ணாமலை பாலியல் வல்லுறவு வழக்கில் காவலர்கள் சுரேஷ் ராஜ் சுந்தர் ஈடுபட்டிருப்பது நம் நம்பிக்கையை சிதைத்திருக்கிறது. பெண்கள் அனைவரும் இன்றைக்கு தாய் தமிழ்நாட்டிலே குழந்தைகள் முதல் பெரியவர் வரை தெய்வமாக வணங்குகிற பண்பாடு நம் தமிழர் பண்பாடு. ஆக தெய்வமாக வணங்குகிற பெண்கள் அனைவரும் வீட்டிலும் பொது வெளியிலும் பணி இடங்களிலும் பாதுகாப்புடன் இருப்பதை உறுதி செய்ய இந்த அரசு தவறியதை மாண்புமிகு எதிர்க்கட்சியினுடைய தலைவர் வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு